ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். பாஜக கூட கூட்டணியே இல்லைன்னு விஜய் நேத்து சொல்றாரு. அவர் சொல்லி கொஞ்ச நேரத்துல கரூர் விளக்குல விஜயை தொடர்பு படுத்தி செய்திகள் வருது. பாஜக தொடர்பான ட்விட்டர் ஐடிஸ் எல்லாமே விஜயை தொடர்பு படுத்தி இந்த விஷயத்த போடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கரூர் சம்பவத்தில் ஆரம்பத்துல இருந்தே என் கருத்து என்னன்னா, அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிங்கிற தியரி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தான். உங்க சேனல்ல கூட நான் சொல்லியிருக்கிறேன். 2 தியரி. ஒன்று கிரிமினல் கான்ஸ்பிரசி, இன்னொன்று நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸுங்கிறது கவனக்குறைவால் ஏற்படும் மரணம். இப்போ சாதாரணமாக ஒரு 2 வீலர் ஆக்சிடென்ட் இல்லை 4 வீலர் ஆக்சிடென்ட், அதில் அந்த நெக்லிஜென்ஸ் தான் வரும். கான்ஸ்பிரசிங்கிறது நிறைய பேர் கூடி சதி செய்து அதை அந்த சம்பவத்தை அரங்கேற்றி இப்போ கொலை சதி, அதெல்லாம் கான்ஸ்பிரசியில் வருங்க. இது ஜன நெரிசல் மரணம். அப்போ ஜன நெரிசலுக்கு காரணம் யார்? கான்ஸ்பிரசியா? அப்போதான் இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது விஜய் அந்த ஃபுட்டேஜை ஷூட்டிங்க்கு பயன்படுத்திக்கிட்டாரு. ஷூட்டிங்க்கு பயன்படுத்தியிருக்கலாம், அதை கூட நான் மறுக்கல. ஆனா அதுவே கிரிமினல் கான்ஸ்பிரசியாங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. அது கான்ஸ்பிரசி தியரி கோர்ட்ல ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னன்னா, அது ஒரு சங்கிலி மாதிரி. சங்கிலியில ஒவ்வொரு கண்ணியும் கரெக்டா இணைஞ்சிருக்கணுங்க. இப்ப நான் டிஃபென்ஸ் லாயரா இருக்கும்போது கான்ஸ்பிரசிய ஒரே ஒரு கண்ணியை உடைச்சா போதும், அந்த சங்கிலி அருந்துரும். ஒரு சங்கிலியில ஒரு கண்ணி உடைஞ்சா என்ன ஆகும்? சங்கிலி அருந்துரும், அவ்வளவுதான். அப்போ அந்த 120 சார்ஜ் நிக்காம போயிடும், அக்யூட் ஆயிரும், விடுதலை ஆயிரும். எனவே கான்ஸ்பிரசி தியரியை கட்டமைக்கும் போதே ஒரு 4 பேரு 5 பேரு 10 பேருக்குள்ளதான் சங்கிலி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். 100 பேரு 50 பேரு 1000 பேர் இருந்தா கான்ஸ்பிரசி தியரி சங்கிலி மிஸ் ஆயிரும், டார்கெட் மிஸ் ஆயிருங்க. அப்ப விஜய் அவரோட ஜனநாயகன் பட ஷூட்டிங்க்கு கரூர் ஃபுட்டேஜை பயன்படுத்தினாரு. அதே மாதிரி திருச்சி ஃபுட்டேஜை பயன்படுத்தி இருக்கிறாரு, இல்ல வேற நாகப்பட்டினம் ஃபுட்டேஜை பயன்படுத்தி இருக்கிறாருன்னா இருக்கலாம், அதை மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு 4K கேமரா அநேகமா ஷூட்டிங் கேமரா தான். அப்போ கிரவுட் சீனை காட்டுறதுக்கு பயன்படுத்துறது தான். இப்போ உதாரணமா ஒரு திருவிழா சீனை நம்ம காட்ட போறோம். நிஜ திருவிழா சீனை எடுத்து அதை நடுவில் ஃபுட்டேஜா பயன்படுத்திக்கிட்டு கதையில வர்ற மெயின் கேரக்டர் திருவிழால இடம் பெறுகிற மாதிரி நம்ம காட்சியை அமைப்போம். நிஜ திருவிழாக்குள்ள எப்படி ஒருத்தர் விட முடியும்? ஒரு டாப் ஹீரோவை நிஜ திருவிழாக்குள்ள எப்படி விட முடியும்? இது வழக்கமா செய்யறது தாங்க. இதுவே கரூர் ஜன நெரிசல் மரணத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட மாட்டேன். அதே மாதிரி கரூர் ஜன நெரிசல் காரணம் செந்தில் பாலாஜி தான், திமுக தான், அது ஆரம்பத்துல இருந்தே ராங்கு தான். விஜய் அது அரசியலுக்கு பயன்படுத்தினாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொன்னதுனாலையும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுனாலையும் அது பெரிய அளவுக்கு வலுப்பெற்றது. அப்பவே நான் இதை தவறு, இது சரியா வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒன்லி நெக்லிஜென்ஸ் இது மட்டும் தான் நிற்கும். இப்போ பிஜேபி திட்டமிட்டு அவங்க ட்விட்டர் ஹேண்டில் மூலமா இந்த ஃபுட்டேஜை லீக் பண்ணுது அப்படின்னு நான் பார்க்கல. ஏன்னா இது ஏற்கனவே நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள்ல இது பற்றிய செய்திகள் வந்திருக்கு. அப்பவே காரணம், ஒரு நிகழ்ச்சியை கவர் பண்ண நீங்க போகும்போது பல ஆங்கிள்ஸ்ல இருந்து பல நிருபர்கள் கவர் பண்ணும்போது ஷூட் நடந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுவாங்க. அது கூட புரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அது 2ஐயும் முடிச்சு போட்டு ஒரு கட்டுரைகள் வர்றது, அப்பவே அது தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த பழைய ஃபுட்டேஜ் சிபிஐ லீக் பண்ண ஃபுட்டேஜ் மாதிரி தெரியல. பழைய ஃபுட்டேஜை பிஜேபி தாவேகா கூட்டணி இல்லைன்னு ஆன பிறகு பிஜேபி ட்விட்டர் ஹேண்டில்ஸ் அதை லீக் பண்ணுது. அதாவது அதை சமூக ஊடகங்கள் மூலமாக பொதுமக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போய் சேர்க்குது. இவ்வளவுதான். இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். பிஜேபியோ ஏடிஎம்கேவோ விஜய் ஒண்ணு நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அல்லது எலெக்ஷனை பைகாட் பண்ணணும் அப்படிங்கிற லெவல்ல விஜயை எய்ம் பண்றாங்களா? எப்படி சார்? எலெக்ஷனை பாய்காட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னன்னா, விஜய் பிரிக்க போற ஓட்டு யாருக்கு சாதகம்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. சாலம் பாப்பையா தலைமை வைக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். விஜய் பிரிக்க போறது திமுக ஓட்டு தான். இதுதானே பிஜேபி ஸ்டாண்டு, அதிமுக ஸ்டாண்டு. பிரிக்க போறது ஆன்டி டிஎம்கே ஓட்டு, அதனால அது லாஸ் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு தான். இதுதான் திமுக ஸ்டாண்டு. சோ விஜய் நின்னா தானே ஓட்டை பிரிக்க முடியும், இல்லைன்னா அது சீமானுக்கு போகும்ல. அடிப்படையில 2 கட்சியும் வேண்டாம், இல்ல எல்லா கட்சியும் சரியில்லை, எல்லா அரசியல்வாதியும் சரியில்லை, இப்படியா நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 25% வராங்க. 100 ஓட்டு போலான்னா 25 ஓட்டு ஆன்டி ஓட்டு.
இந்த 25 ஓட்டுல ஒரு 5 ஓட்டு வந்து சுயேட்சைகளுக்கு போயிடும். அந்தந்த ஊர்ல சுயேட்சை நிப்பாங்க. 1000 ஓட்டு, 100 ஓட்டு, 500 ஓட்டு வாங்கி அவங்களுக்கு போயிடும். பேலன்ஸ் 20%. இந்த 20% ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா பல கட்சிகள் அந்த முயற்சிகளை எப்போதுமே ஈடுபட்டு இருக்கு. மக்கள் நல கூட்டணி ஒரு 6% வாங்கினாங்க. இப்படி பல நேரங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதை இப்போ 98 மூப்பனார் ஐயா தலைமையில விசிக, அப்புறம் புதிய தமிழகெல்லாம் இணைஞ்சு 99 மக்களவை தேர்தல் அவங்க ஒரு அணி வச்சாங்க. அது 3வது அணியா இருக்கும். சில நேரங்கள்ல 4வது அணியா இருக்கும். இப்போ 98லயே இப்போ சிபிஎம் வந்து விசித்திர முடிவு எடுத்தது. அவங்க கேட்ட தொகுதி கிடைக்கல. திமுக கூட்டணியில கிடைக்கலன்னு உடனே கூட்டணியில கிடைக்கல. அவங்க வந்து 38 தொகுதியோ 37 தொகுதியோ திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம். 2 அல்லது 3 தொகுதியில நாங்க தனியா போட்டி போடுவோம்னு ஒரு விசித்திரமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. 2001 திமுக கூட்டணியில பிஜேபி இருந்துச்சு. சிதம்பரம் நான் பிஜேபிக்கெல்லாம் ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஜனநாயக பேரவைன்னு அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு தனி கட்சி வச்சிருந்தாரு. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க, நான் வந்து தனியா மேடை போட்டு திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றேன், ஆனா பிஜேபிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாட்டேன், கூட்டணிக்குள் கூட்டணி. இதெல்லாம் காமனா வர்ற விஷயங்கள் தாங்க. அப்போ இயல்பாக இது எதை நோக்கி போகும்? விஜய் எலெக்ஷனை பாய்காட் பண்ணணும் அப்படின்னா அது நிச்சயம் நடக்கவே நடக்காது. பாய்காட் பண்ண மாட்டார். பாய்காட் பண்ண மாட்டாருன்னா அவர் பிரிக்க போற ஓட்டு அது நமக்கு லாபம்னு 2 தரப்புன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். யாருக்கு உண்மையில் லாபம்னு நமக்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கை முடிவுல தான் நமக்கு தெரிய வரும். அப்ப விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. என் கணக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த 8 to 12% தாங்க. 8 to 12% நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 234 தொகுதி, ஒரு 30-40 தொகுதி கூட வந்து விஜய் கிட்ட முதல்ல இருந்தே செலவழிக்கக்கூடிய கேண்டிடேட் கிடையாது. சரி, ஒரு ஓட்டுங்க, ஓட்டுக்கு பணம் அதெல்லாம் விட்டுருங்க, கேம்பெயின் மட்டும் நோட்டீஸ் அடிச்சு பேனர் கட்டி அப்புறம் ஒரு 4-5 தடவை வந்து ஒரு ஓட்டரை போய் பார்த்து போலிங் பூத்து கொண்டு வர வச்சு இதுக்கு 1000 rupees வேணுங்க. 1000 ரூபா இல்லாம ஒரு ஓட்டை நம்ம வந்து பூத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியாது. மற்ற செலவெல்லாம் எக்ஸ்ட்ரா. 1000 ரூபான்னா வெறுமனே 1000 ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபான்னு நீங்க பாத்துக்கோங்க. 10,000 ஓட்டு வாங்கினா 1 கோடி ரூபா வேணும். 20,000 ஓட்டு வாங்கணும்னா 2 கோடி ரூபா வேணும். அப்போ ஒருத்தர் கையில ஒரு 5 கோடி ரூபா நான் எலெக்ஷனுக்கு செலவு பண்ண தயாரா இருக்கிறேன், தூக்கி எறிகிறேன், தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அப்படின்னா, நான் ஒரு 50 கோடி ரூபா என்கிட்ட கேஷ் மதிப்பு இருந்தால் தான் நான் 5 கோடி செலவு பண்ண முடியும். 50 கோடி கேஷ் மதிப்பு இருக்கவன் எதுக்கு விஜய் வீட்டு வாசல்ல போய் கை கட்டிட்டு நிக்க போறான்? சரி, என்கிட்ட 50 கோடி ரூபா இருந்தா நீங்க தாங்க என் வீட்டுக்கு வரணும். பத்திரிகையாளர்களே நாங்களே போக மாட்டோம்ல, என்கிட்ட பணமே கிடையாதுங்க, அது நான் ஏன் போகணும்? உங்களுக்கு ஆலோசனை வேணுமா? எங்க வீட்டுக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட போன்ல பேசுங்க. விஜய் வீட்டு வாசல்ல கதவு திறக்குமா திறக்காதா, மணிக்கதவை தாழ்த்திறவாயின்னு பாட்டு பாடிக்கிட்டு அங்க காத்து கிடந்து அப்புறம் இன்னைக்கு பார்க்க மாட்டாருங்க தலைவர், நாளைக்கு தான் பாப்பாருன்னா வீட்டுக்கு திரும்பி வருது. ஏன் 50 கோடி ரூபாய் வச்சுட்டு நான் ஏன் போய் அப்படி நிக்கணும்? பிச்சைக்கார மாதிரி நிக்க மாட்டான். இப்ப யார் நிக்கிறா? நமக்கு ஏதாவது அரசியல வாழ்வு கிடைச்சிடாதா? அரசியல்ல என்னங்க அசிங்கம் இருக்கு? மாணவனுக்கும் சூடு சொரணம் இல்லாம தாங்க வரணும். விஜய் ஏதாவது டிக்கெட் கொடுத்து செலவுக்கு பணம் கொடுப்பாரு. நான் நின்று என் தொகுதியில ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்கினா எனக்கு அரசியல் வாழ்வு இருக்கு. அப்படி நினைக்கிறவன் தாங்க மெஜாரிட்டி அங்க இருப்பான். சரி, ஒரு கட்சி அதிமுக எடுத்துங்களேன். ஒரு தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ இருப்பான், எக்ஸ் எம்எல்ஏ இருப்பான், ஏற்கனவே வந்து விருப்ப மனு கட்டினவன் இருப்பான். 10 பேர் இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு. 234 தொகுதியில 2000 பேருக்கு மேல வந்து அதிமுக தயாரா இருப்பான். திமுக இப்ப ஆளுங்கட்சி, அங்க 4000 பேர் தயாரா இருப்பான். ஒட்டு மொத்தமா நான் சொல்றேன். விஜய் கட்சியில எத்தனை பேர் தயாரா இருப்பா சொந்தமா செலவு பண்றதுக்கு? ரொம்ப கம்மி தான். 10 to 15 கூட தராது. நான் ஒரு 30ன்னு வச்சிருக்கேன். அப்போ இந்த 30 பேருக்கு தான் ஒரு 50,000 ஓட்டு இல்ல 40,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஃபைனான்ஸ் இருக்கு. அதாவது இந்த நான் சொன்ன 1000 ரூபா கணக்குல 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு வாங்கினா 5 கோடி ரூபா வேணும். 5 கோடி ரூபாயை வந்து அள்ளி விடுறதுக்கான, ஆத்துல போடுறதுக்கான மதிப்பு 50 பேர்கிட்ட இருந்ததுன்னா மிச்சம் வந்துட்டா ஒண்ணுமே இருக்காது. நீங்க ரூபா கொடுத்தா தான் அவன் செலவழிப்பான். சசிகலா அம்மா விருப்ப மனு வாங்குறாங்க. அவங்க என்ன நம்பிக்கையில விருப்ப மனு கொடுக்குறா? அம்மா ரூபா கொடுப்பாங்கிற நம்பிக்கை தான். ஏங்க ஓபிஎஸ் கிட்டே நம்ம நண்பர்கள் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருங்க, ஐயா ஆளுக்கு 5 கோடி ரூபா கொடுப்பாரு அப்படின்னாங்க. அவர் 5 பைசா கூட கொடுக்க மாட்டாருங்க, இல்ல 5 கோடி ரூபா கொடுப்பாரு அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. கடைசியில் திமுக போயிட்டாரு, நேர்காணல்ல உட்கார்ந்துருக்காரு. அதாவது இதெல்லாம் கவைக்கு உதவாத பேச்சு. பிராக்டிக்கல் ரியாலிட்டி என்ன? பிராக்டிக்கல் ரியாலிட்டினா விஜய்ங்கிற ஒருவர் முதல் தேர்தலை சந்திக்கிறார். ரைட்டு, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம பெரிய ஸ்டாரு, நமக்கு வந்து மக்கள் வந்து தானே ஓட்டு போட்டுருவாங்க, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க, ரைட்டு, அது அவர் நம்பிக்கை. அப்போ
அவர் ஸ்டாரா இருந்து ஓடாத படத்துக்கெல்லாம் என்ன நம்பிக்கையில அது வந்துச்சு? சூப்பர் ஸ்டாருங்க, ரைட்டு. ஓடாத படம் எத்தனை இருக்கும்? புலி, எனக்கு தெரிஞ்சதுங்க. சுறா, சில படங்கள் இருக்குது, நிறைய படம். கோட்டு, எல்லாமே நம்ம ஓடிடிலயே அது ஓடாத படங்க. நீங்க தியேட்டர்ல என்னத்த கணக்குல எடுக்கிறீங்க? அப்போ ஏன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ஓடாம போகுது? ஜனங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான், சிம்பிளி. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அரசியல் கட்சி அதே தானே. ஓகே. அப்ப ஜனங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்க பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். நடக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்குமா? 2 வருஷத்துல நான் சிஎம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் சிஎம்மா இல்ல இன்ஸ்டா சிஎம்மா? இன்ஸ்டால தேர்தல் வச்சா நீங்க சிஎம் ஆயிடலாம். இந்த கணக்கு பெரிய கட்சிகளுக்கு தெரியுங்க. அதான் பெருசா கண்டுக்கல. அவங்க வந்து ஒரு ஆஃபர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 10% ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கும் ரன்னர் அப்புக்கும் இடையில டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா 220 சீட்டு போயிருங்க. இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில, திமுக கூட்டணிக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் இடையில 10% டிஃபரன்ஸ் வருதுன்னு வைங்க வாக்குல, 220 சீட் வந்து திமுக வந்துடும். எழுதி வச்சுங்க. 5% டிஃபரன்ஸ் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு 150 இருந்து 170 தான் வரும். 3% டிஃபரன்ஸ்னா ரெண்டுமே நெருக்கடியில் வந்துடும். 1.5% டிஃபரன்ஸுங்க 2016ல திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கும். அதிமுக கூட்டணி எந்த கட்சியும் சேர்க்காம தனியா நின்னுது. 130, 135 தொகுதி தானே ஜெயிச்சுத. ஆனா திமுகவும் அந்த 1%, 1.5% டிஃபரன்ஸ்ல ஆட்சி இழந்துருச்சு இல்ல. என்ன காரணம்னா அந்த 1000 ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு டிஃபரன்ஸ்க்குள்ள, அதாவது ஒரு ஓட்டுல இருந்து 5000 ஓட்டு வரைக்கும் வெற்றி வித்தியாசம் இருக்கிற தொகுதிகள் கூடிரும். அப்போ 4வது அணி களத்துல நின்னா நமக்கு லாபம்னு திமுக நினைக்கும். ஏன்னா நமக்கு எதிரான ஓட்டை அவங்க பிரிப்பாங்க. பிஜேபி என்ன நினைக்குன்னா, அவர் என்னங்க சொல்றாரு, மத சார்பற்ற சமூக நீதி, அது நமக்கு எதிரான ஓட்டு தானங்க, அது அவர் தானே பிரிக்கிறாருன்னு நண்பர்கிட்ட கேட்டா அதுன்னு சொல்றாங்க. சரி, பிஜேபி சார்பா நிக்கிறதுக்கு சென்னையில நண்பர்கள் தயாரா இருக்காங்கல்ல, என்ன தைரியத்துல நீங்க நிக்கிறீங்க? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணாலும் பேசலாம் நம்ம. என்ன தைரியத்துல நிக்கிறீங்க ஜி அப்படின்னு கேட்டா, ஜி இங்க பாருங்க, எங்க தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்த ஓட்டு வந்து எங்களுக்கு எதிரான ஓட்டை விஜய் பிரிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஆன்டி இந்துத்துவா, மத சார்பற்ற சமூக நீதி ஓட்டு, எங்களுக்கு எதிரான ஓட்டை திமுக பிரிக்குது. அவர் கணக்குங்க, எனக்கு லாஜிக்கல். சரி, ஒருத்தர் பிஜேபி கேண்டிடேட்டுங்க ஒரு இடத்துல நிக்கிறாரு, அவர் கணக்கு என்ன, எங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, எங்களுக்கு எதிரான ஓட்டு இவ்வளவு இருக்கு, எங்க ஓட்டு கம்மி தாங்க, எதிரான ஓட்டு அதிகம் தான். ஆனா பிரிக்கிறவங்க யாரெல்லாம் பாருங்க, விஜய் பிரிக்கிறாரு, திமுக பிரிக்குது. எங்களுக்கு அதிமுக ஓட்டு சேரும்போது நாங்க ஜெயிச்சுருவோம்லன்றாங்க அவங்க. தப்பா லாஜிக் ஓரளவு. சார், இப்போ நேற்று இஃப்தார் நோம்புல விஜய் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கூட்டணி பத்தி நிறைய வதந்தி பரப்புனாங்க, ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை, நம்ம எப்பவுமே மதச்சார்பற்ற சமூக நீதி அணிதான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஆதவ் பேசும்போது 90 சீட்டு முதல்வர்லாம் பேசினதா சொல்றாங்க. உண்மையில இவங்க எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்ல ஜஸ்ட் ரூமர்ஸ் தானா அந்த விஷயங்கள்? வதந்தி என்னங்க, தந்தியா, கட்டு கட்டுன்னு அடிச்சா போய் சேர்றதுக்கு? வதந்தி யாரோ கிரியேட் பண்றது தானே. அப்ப கிரியேட் பண்ணது, முதல்ல கிரியேட் பண்ணது யாரு? இவங்க தானே கிரியேட் பண்ணாங்க, தாவேக தானே கிரியேட் பண்ணுச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவை சொன்னாருங்க, கொடியா செஞ்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஒரு உற்சாகத்துல சொன்னதுதான். அப்ப என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா, ஒரு 30-40 சீட்டு கொடுத்தா இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாரு. ஏன்னா தேமுதிகவுக்கு 41 சீட்டு 2011 கொடுத்துருக்காங்க. விஜயகாந்தும் அப்போ நான் தனியா தான் நிப்பேன், எனக்கு இதே தாங்க அவர் சொன்னார். இப்ப இவர் வந்து நான் பி டீம் இல்ல பி டீம்ன்றாருல, பீப்புள்ஸ் டீம் அப்படின்றாருல விஜய். அதே மாதிரி அப்ப அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ஆண்டவனோடும் மக்களோடு தான் கூட்டணின்னாரு. 2010 கடைசி வரைக்கும் அப்படித்தான் சொன்னார். இப்ப 2010 கடைசி வரைக்கும் அவர் அப்படி சொல்லும் போது இவர் எங்க கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு தான் ஜெயலலிதாமான்னு நினைச்சாங்க. பண்ருட்டியார் பெரிய முயற்சி எடுத்து அந்த கூட்டணியை சக்சஸ் பண்ணாரு. துக்ளக் ஆசிரியர் மறைந்த சோ அவர்களும் அந்த கூட்டணிக்கு பெரிய முயற்சி பண்ணாங்க. அந்த கூட்டணிக்கு முயற்சி பண்ற காலகட்டத்துல விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவருக்கு கட்சி கிடையாது, மக்கள் இயக்கணும் ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு, அதுக்கு நிறைய இருந்தாங்க, உறுப்பினர்கள் இருந்தாங்க. நாகப்பட்டினத்துல கூட்டம் போட்டாருங்க பிப்ரவரி மாசம் 3வது வாரம், 22ஆம் தேதி 21ஆம் தேதியோ கூட்டம் போட்டு திடீர்னு இலங்கை இராணுவத்தால் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த அரசு நடவடிக்கையே எடுக்கலைன்னு. நான் அரசு வந்து இப்ப திமுக அரசு 2006 to 2011, நான் சொல்றது 2011 பிப்ரவரி மாசம் நடந்தது. என்னடா அவர் இப்படி பேசுறாரு, கட்சி ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு நினைச்சோம். திடீர்னு பொலிட்டிக்கலா பேசுறாரு. அது வரைக்கும் இல்ல இது வந்து மக்கள் இயக்கம், மக்கள் நன்மைக்காக நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன், எனக்கு அரசியலே கிடையாதுன்னு தான் விஜய் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் எஸ்எஸ்சி போய் 3 தடவை பார்த்தாரு ஜெயலலிதாமாவை அதிகாரபூர்வமா.
பல தடவை பார்த்திருக்கலாம், மேலும் பல தடவை பார்த்திருக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளங்க, அதாவது தேர்தல் வந்து ஏப்ரல் 13 அப்போ வாக்குப்பதிவு. அதுக்கு சில வாரங்களுக்கு முன்பு திருச்சியில கூட்டம். எஸ்எஸ்சி ரெகுலரா திருச்சிக்கு வருவார். அப்போ இப்ப நாங்க தராசு மக்கள் மன்ற நண்பர்கள்லாம் அவரெல்லாம் போய் பார்ப்பாங்க, ரொம்ப க்ளோஸா தெரியும். டக்குன்னு விஜய் திருச்சியில ஒரு கூட்டம் போட்டு இதே மாதிரி பொலிட்டிக்கல் கருத்துக்கள் எல்லாம், விலைவாசி உயர்வு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சுட்டு நினைச்சோம். கட்சி ஆரம்பிக்கலாம், அதிமுக ஆதரவுன்னு நேரடியா ஆதரவு கொடுத்தாரு. ஜெயலலிதாவை சந்திச்சு நேரடியா ஆதரவு கொடுத்தாரு. அவர் சந்திச்சாரா, எஸ்எஸ்சி சந்திச்சாரான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆனா அதிமுக ஆதரவு. நாம் தமிழர் சீமான் அதிமுக ஆதரவுங்க 2011. இன்னைக்கு அவர் எல்லாரோடையும் கூட்டணி இல்லடா அப்படி இப்படின்றாரு. 2011 நீங்க தானே ஆதரவு கொடுத்தீங்க திமுக ஆட்சியை எதிர்த்து. திமுக தோற்கடிக்கப்பட்டது, அதிமுக வெற்றி பெற்றது. இது 2011 வரலாறு. அப்ப விஜயும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறவர் தான். அப்ப அதே இவரோட சீனியர் விஜயகாந்த் 2011 அதிமுக கூட்டணிக்கு போறதுன்னு முடிவெடுத்தாரு. விஜயகாந்துக்கு மக்கள் ஆதரவு நிறைய இருந்துச்சு. சினிமா ஸ்டாரு, 2 தேர்தலை சந்திச்ச கட்சி கட்டமைப்பு இருந்தது. 2 தேர்தல் சந்திச்சுட்டாங்கல்ல. 2009 10% ஓட்டுங்க. கீழே கட்சி நீங்க சொல்ற மாதிரி கட்சி கட்டமைப்பு ஆகி போச்சு. அதுக்கே 40 சீட்டு தான். அதுக்காக சொல்ல வரேன். அப்ப விஜயகாந்த் அன்னைக்கு இருந்த நிலைமையில விஜய் எந்த இடத்துல விஜய் நம்ம டிக் பண்ண, சினிமா ஸ்டார்ங்கிற ஒரு இடத்த தவிர வேற எப்படி டிக் பண்ண? ஸ்பாயிலர் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால அவரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 10% ஓட்டு இருக்குங்க கண்டிப்பா. 8 to 12% இருக்கும். நட்சத்திர வேட்பாளர்கள் நீக்கிற தொகுதியில கூட இருக்கலாம். 10% ஆவரேஜ் வச்சா கூட நான் சொன்ன பழைய கணக்கு. அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் ரன்னர் அப்புக்கு இடையில 10% வித்தியாசம்னா சீட்டு எண்ணிக்கை பயங்கரமா கூடி போயிடும். 230, 210, 220 வந்துருவாங்க திமுக அணி. அது பெரிய அவமானமா இருக்கும் பிஜேபிக்கு. சரி, பிஜேபியோட 4 கேண்டிடேட் ஜெயிக்க மாட்டாங்கல்ல அப்போ சிட்டிங் எம்எல்ஏ. பிஜேபிக்கு ஒரு 10 தொகுதி 30 தொகுதின்னு சொல்றாங்க. இப்போ 30ஓ 40ஓ வெற்றி வாய்ப்பே இருக்காதுல்ல. ஏன்னா 10% டிஃபரன்ஸ் வரும். அப்படித்தானே 40க்கு 40 2024 தோத்து போச்சு. 0 தானே பிஜேபிக்கு. மோடி எத்தனை தூரம் வந்தாரு? ஏன்னா அந்த 1வது அணிக்கு 2வது அணிக்கு இடையில உள்ள வித்தியாசம் 3வது அணி 4வது அணி வரும்போது கூடியிருது. 2024 தேர்தல்ல 1வது அணி 2வது அணி 3வது அணி 4வது அணி இருந்துச்சுல்ல. பிஜேபி நாம் தமிழர், பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணிங்க 18% ஓட்டு வாங்குச்சு. அண்ணாமலை தான் அரும்பெரும் முயற்சிகள் பண்ணாரு. அப்ப விஜய் இப்ப 18% ஓட்டு வாங்கினா யாருக்கு லாபம்? டிஎம்கேக்கு தான் ஆக்சுவலா லாபம் வர வாய்ப்பு இருக்கு. லாபம்னா ஃபுல்லா போய் சேர்ந்துரும், ஃபுல்லா போயிடும். வெற்றி வந்துங்க வெறும் சிம்பிள் மெஜாரிட்டின்னா அவமானம் வராது. ஹியூஜ் மெஜாரிட்டினா அவமானம் மட்டும் இல்ல, அதிமுகவுல பெரிய அளவுக்கு உட்கட்சி எதிர்காலமே, எடப்பாடியோட எதிர்காலமே கூட கேள்விக்குள்ளாகலாம். ரொம்ப பிரமிட் டவுன்ங்க. அது அந்த சிஸ்டம் எப்படின்னாங்க, 2 சிஸ்டம் எப்போதுமே. பிரமிட் தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். கட்சி ஸ்ட்ரக்சர் ஒரு பிரமிடு வடிவம். பிரமிடோட டாப்ல இருந்து பாட்டத்துக்கு வந்தீங்கன்னா, டாப் அடி வாங்குச்சுன்னா பாட்டம் வரைக்கும் அடி வாங்கிடும். பாட்டத்துல இருந்து டாப்புக்கு போகும்போது அது பிரச்சனை கிடையாது. இப்ப ஈரான் அமெரிக்கா யுத்தம். ஈரான் வந்து இன்வெர்டர் பிரமிடு, அதாவது அவங்களுக்கு பாட்டம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா டாப்புக்கு போறாங்க. நீ டாப்ல 4-5 லீடரை அசாசினேட் பண்ணிட்டீங்க, ஆனாலும் பாட்டம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. மொசைக் சிஸ்டம்ன்றாங்க. அதாவது மொசைக் மாதிரி துண்டு சதுரங்களால இணைந்த கட்சி. ஒரு சதுரத்தை காலி பண்ணாலும் அடுத்த சதுரம் அப்படியே தான் இருக்கும், அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.